18 ஏக்கர் ஃபேஸ் 1 போயிட்டு இருக்குங்க. அதுல வந்து பார்த்தோம்னா மொத்தமா ஒரு 364 சைட்ஸ் நம்ம பண்றோம். உள்ள கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட் திரும்பினோனே ஒரு 50 சென்ட்ல சில்ட்ரன்ஸ் பிளேயரே கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி கொடுத்துறேங்க. கூடவே வந்து பார்த்தோம்னா அத்திக்கடவு வாட்டர் கனெக்ஷன் பைப் கனெக்ஷனும் நம்ம உள்ளுக்குள்ள கொடுத்துறேங்க. ரோடு வந்து பார்த்தோம்னா 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 30 அடி ரோடு மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குங்க. வித் டிரைனேஜோட கம்ப்ளீட்டா கொடுத்துறோம் சார். 36 ஏக்கருக்கு கம்ப்ளீட்டா வாட்டர் ஃப்ளோ கரெக்டா மூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தோம்னா 6 ஃபீட்ல கொடுத்துருக்கோம் சார். பல்லடம் வந்து பார்த்தோம்னா 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகிக்கலாங்க. சூலூர் வந்து பார்த்தோம்னா 5 மினிட்ஸ் தான். எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா 5 மினிட்ஸ் ரீச்சபிள் ஏரியா தாங்க சார். மினிமம் வந்து பார்த்தோம்னா 1.5 சென்ஸ்ல இருந்து 6 சென்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் சார். கோயம்புத்தூர்ல ஒரு கேட்டட் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி ஏரியால நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா நல்லா இருக்கு சார். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நாங்க எல்லாருமே ஒரு மாசான ஒரு லேஅவுட்டுக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க, நம்ம எங்க இருக்கோம்? நம்மளோட லொகேஷன் எங்க இருக்கு? சார் நம்ம லொகேஷன் வந்து பார்த்தோம்னா சூலூர் திருச்சி ரோடு இருக்கு இல்லைங்க, அதுல இருந்து அப்பநாயக்கம்பட்டியில இருந்து கரடிவாய் ரோட்ல தான் நம்ம சைட் இருக்குங்க. சைட் வந்து பார்த்தோம்னா 36 ஏக்கர் கம்ப்ளீட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சார். நம்மளோடது டோட்டல் லே அவுட் வந்து பார்த்தோம்னா 36 ஏக்கருங்க. இப்போ ஃபேஸ் 1 வந்து 18 ஏக்கர் ஃபேஸ் 1 போயிட்டு இருக்குங்க. அதுல வந்து பார்த்தோம்னா மொத்தமா ஒரு 364 சைட்ஸ் நம்ம பண்றோம் சார். உள்ளுக்குள்ள 364 சைட்ஸ். ஆமா சார். அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா 2 செட்டப் பார்க் ஏரியா கொடுக்குறோம் சார். ஒன்று வந்து பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, உள்ள கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட் திரும்பினோடனே ஒரு 50 சென்ட்ல சில்ட்ரன்ஸ் பிளேயரே கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி கொடுத்துறேங்க. வித் வந்து பார்த்தோம்னா ஓவர் ஹெட் டேங்க் வந்து பார்த்தோம்னா 60,000 லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி கொடுத்துறேங்க. இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துறோம். அது கூடவே வந்து பார்த்தோம்னா அத்திக்கடவு வாட்டர் கனெக்ஷன் பைப் கனெக்ஷனும் நம்ம உள்ளுக்குள்ள கொடுத்துறேங்க. ரோடு வந்து பார்த்தோம்னா 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 30 அடி ரோடு மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குங்க. வித் டிரைனேஜோட கம்ப்ளீட்டா கொடுத்துறோம் சார். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரோடு ஆகட்டும் இல்லை ட்ரைனேஜ் ஆகட்டும் போதுமான அளவுக்கு தாராளமாக கொடுத்துருங்க. பட் என்னன்னா ட்ரைனேஜ் என்னமோ அவ்வளோ டெப்த்தாக இருக்கு பார்த்தவே. ஆமாம் சார். சார் ட்ரைனேஜ் வந்து பார்த்தோம்னா 6 ஃபீட்ஸில் கொடுத்துருக்கோம் சார். என்னன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து 18 ஏக்கருக்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணலைங்க. 36 ஏக்கருக்கு கம்ப்ளீட்டாக வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக மூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தோம்னா 6 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம் சார். நம்ம சொன்ன மாதிரி இத்தனை வீடு இருக்காங்க, ரெசிடென்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ அதனோட யூசேஜ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சார். எவ்வளோ வருஷம் ஆனாலும் வந்துட்டு அதனோட வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்கணுன்றதுக்காக ஒரு நல்ல ஐடியா, நல்ல பிளான் அது. டெஃபினட்டாக வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இண்டிவிஜுவலாக வராங்க, போர் போடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு? சார் இண்டிவிஜுவல் போர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 240 ஃபீட்லேயே போர் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் வந்துருது சார். தண்ணி வந்து பார்த்தோம்னா பியூரா சால்ட் கண்டென்ட்டே கிடையாதுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி அக்ரி இருக்கிறனால வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்ப தண்ணி தான் சார். உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நல்லாவே தெரியுங்க வாட்டர் கனெக்ஷன் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இந்த லொகேஷன்ல இருந்து அப்ரோச்னு பார்க்குறப்போ எந்த அளவுக்கு இங்கே ரீச்சபிலிட்டி பிளே இருக்கு சார்? நம்மளோட வந்து பார்த்தோம்னா ரோட் ஃபேசிங் ப்ராஜெக்ட் தான் சார் நம்மளோடது. பல்லடம் வந்து பார்த்தோம்னா 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகிக்கலாங்க. சூலூர் வந்து பார்த்தோம்னா 5 மினிட்ஸ் தான். எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 5 மினிட்ஸ் ரீச்சபிள் ஏரியா தாங்க. ஃபுல்லி கம்ப்ளீட்டாக கனெக்டிங் ரோடு தான் சார் நம்மளது. உங்களுக்கு செட்டிப்பாளையம் ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். பல்லடம் அதுலேருந்து உங்களுக்கு பொள்ளாச்சி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் போனோம்னா உங்களுக்கு காரணம்பேட்டை பருவாயூர் போயிட்டு நம்ம திருச்சி ரோடு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை வீடு கட்டி குடி வரதுனாலும் சரி கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்ரோச் எல்லாமே. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பநாயக்கம்பட்டியிலேயே வந்துட்டு நம்மளோட லேஅவுட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாள் வெயிட்டிங், இந்த ப்ராஜெக்ட் எப்படா லான்ச் ஆகும் அப்படின்றது. லான்ச்சிங் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? ஜூலை எண்டில் லான்ச்சிங் பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து பார்க்குறது பார்த்தோம்னா ஃப்ரீ புக்கிங் ஆஃபர் தான் சார். 580 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸுங்க. ஜூலை எண்டில் லான்ச்சிங் பிளான் பண்ணும்போது 6.25 வந்துடும் சார். நம்ம ஒவ்வொரு லேஅவுட்லேயும் சொல்கிறது தான். லான்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ப்ரைஸ் இருக்கும். அது நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக அந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 5,80,000 சார். 5,80,000 per சென்ட்டுங்க. மினிமம் சென்ஸ்னா நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் சார்? மினிமம் வந்து பார்த்தோம்னா 1.5 சென்ஸ்லேருந்து 6 சென்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சார். 1.5 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அது போக வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட போகிறதுனாலும் போய்க்கலாம் இல்லைங்களா? போய்க்கலாம் சார், போய்க்கலாங்க. இப்போ நமக்கு 1 BHK 2 BHKலாம் போகிற மாதிரி இருந்தால் பட்ஜெட் எந்த அளவுக்கு நம்ம பண்ணித்தராங்க சார்? நம்ம வந்து பார்த்தோம்னா 2 BHK 3 BHK பிளான் பண்ணுறாங்க. 2 BHK வந்து பார்த்தோம்னா 42 lakhsல பிளான் பண்ணியிருக்கோங்க. 3 BHK வந்து பார்த்தோம்னா 49 lakhsல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இதுக்கான ஃபினான்ஸ் சப்போர்ட், லோன் சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணித்தரோம்? பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு லேண்டுக்கு மட்டும் லோன் போகிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் வேலையிலேருந்து 70% பண்ணி கொடுக்குறாங்க. பில்டிங் லோன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வேலையிலேருந்து 80 to 85% வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ் தானேங்க? ஆமாம் சார். ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் சார். ஓகே. லீகல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தான் கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது சார். நீங்கள் வாங்கலாம். அட்வான்ஸ் பண்ண பிறகு பார்த்தோம்னா லீகல் புக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்கின பிறகு 200% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் கிரைம் பண்ணலாம் சார். பிளாட்டை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ தரணும் சார்? 25,000 புக்கிங் அமௌண்ட் சார். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த பேமெண்ட் பண்ண டேட்லேருந்து எவ்வளோ நாள் எடுத்து? பேமெண்ட் பண்ண டேட்லேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1 month டைம் எடுத்துக்கலாம் சார். நீங்கள் கம்ப்ளீட்டாக லீகலாக செக் பண்ணி பார்த்துட்டு லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் லோன் போய்க்கலாங்க. இல்லை ரெடி டு கிரைம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 1 month டைம் எடுத்து நம்ம கிரைம் பண்ணிக்கலாம் சார். வியூவர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, புக்கிங் பண்ணிட்டு அவங்க வந்து பேப்பர்ஸ் கொடுத்துறேன், தாராளமாக லீகல் செக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. உங்கள் சைடு உங்களுக்கு டபுள் வெரிஃபிகேஷனுக்காக தான் அது சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு லாயர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 to 6,000 தான் ஆகும் அந்த வெரிஃபிகேஷனுக்கு. 2,000 தான் சார்.
நான் ஜாஸ்தி சொல்லிட்டனோ. ஆமாம் சார். ஸோ நீங்கள் தாராளமாக அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோன் ப்ரொசீட் பண்ணால் கூட மேக்ஸிமம் அவங்க வந்து 1 மந்த் தராங்க. லோனுக்கான சப்போர்ட்டும் அவங்களே பண்ணி தந்துடுறாங்க. கம்ப்ளீட்டாக சார். அது ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்குங்களா சார் லோன் சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10 டேஸில் நம்ம கிரையமே பண்ணிக்கலாம் சார் லோனுக்கு. கிரையமே பண்ணிக்கலாம். ஆமாம் சார். நம்மளுக்கு HDFC, PNB, நேஷனலைஸ் பேங்க் எல்லாத்துலேயுமே லோன் சப்போர்ட் பண்ணி தரோம் சார். கஸ்டமர்ஸோட பேப்பர்ஸ் எவ்வளோ நீங்கள் நம்ம தரமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஆமாம் சார். நம்மளோட அம்யூனிட்டிஸ், நம்மளோட லேஅவுட்டோட ஃபார்ம் பண்ணது, நம்மளோட ப்ரைசிங், இதெல்லாம் தாண்டி அவங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வீடு கட்டி குடி வராங்க அப்படின்னாலும் முக்கியமாக அவங்க யோசிக்கிறது தன்னோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஸ்கூல் இல்லை அவங்களே வந்து ஜாப் போகிறதுக்கான கம்பெனிஸ். இதெல்லாம் நம்ம லேஅவுட் வந்து எந்த அளவுக்கு அப்ரோச் இருக்குங்க சார்? நம்ம லேஅவுட் பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஜோகா ஐடி பார்க்கிங் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரீச் பண்ணிக்கலாம் சார். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சூலூரில் வந்து பார்த்தோம்னா RVS இருக்குங்க, அனுகிரகா ஸ்கூல்ஸ் இருக்குது, வெஸ்ட் பார்க் ஸ்கூல்ஸ் இருக்குங்க, எல்லாமே CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான் சார். ஹெல்த்துக்காக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் KMC ரீச் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே வேர் ஹவுசஸ் நிறையா இருக்குது சார். அமேசானோடது, ஃப்ளிப்கார்ட்டோடதுங்க, உங்களுக்கு ஹார்லிக்ஸ் கம்பெனியோடது இருக்குங்க, சான்ஃபிட்ஸ் இருக்குங்க, அப்போ பக்கத்தில் ப்ராமினன்ஸ் கம்பெனி இருக்குங்க. நியர்பைல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சூலூரில் வந்து பார்த்தோம்னா LMW இருக்குங்க, அப்புறம் ப்ரொபோல் இருக்குங்க சார். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் ஒரு கேட்டட் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஒரு செக்யூர்டு ஃபீல்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி ஏரியாவில் நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கும் சார். இந்த ஆஃபர் வந்து பார்த்தோம்னா 580 வந்து பார்த்தோம்னா ப்ரீ புக்கிங் ஆஃபர் தான். இந்த டெவலப்மெண்ட்ஸில் மக்களுக்கும் நம்மளை நம்பி புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சென்ட்டுக்கு ஒரு 40,000 கம்மியாகவே கொடுத்துருக்கோம் 580ல. ஓகே. ஆஃப்டர் லான்ச்சிங் வந்து பார்த்தோம்னா ஜூலை எண்ணில் வந்து பார்த்தோம்னா 6.25 சார். நீங்கள் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ரேட் வந்து பார்த்தோம்னா 6.25 போயிட்டு இருக்கும் சார். இப்போ ஆர்ச் ரெடி ஆயிடுச்சுங்க, கம்ப்ளீட்டாக தார் ஒர்க்கு இன்னும் ஒரு 2 டேஸில் தார் போட்டுருக்கோம். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் மலைகள் காரணமாக தான் நம்ம தார் ரோடு ஒன்றும் போடலை சார். தார் ரோடு போட்டுட்டோம்னா டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு 6.25 வந்துடும் சார் சென்ட்டு. ஸோ எப்பயுமே நம்மளோட சைடில் இருந்து நம்மளோட வியூவர்ஸ் டெஃபினட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு மிகப்பெரிய லேஅவுட் அப்படின்றப்போ டெஃபினட்டாக மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக சார். அவங்க சைடு இருந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நான் ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது அதுதான், நீங்களும் உங்களோட டீம் எனி டைம் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் கால் பிக் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட்டாக சார். உங்களுக்கு 24/7 நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே நம்ம எடுப்போம் சார். ரைட். இதே மாதிரி மெகா ப்ராஜெக்ட்டோட ஈவன் இந்த ப்ராஜெக்ட்டே நம்ம வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நம்ம இன்னொரு தடவை ரீஷூட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரைசிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது முக்கியமாக. கண்டிப்பாக சார். நீங்கள் இதே வீடியோ திருப்பி சாரோடது வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் ஆன பிறகு சார் கம்ப்ளீட்டாக கூப்பிட்டு இன்வைட் பண்ணி நம்ம வீடியோ எடுப்பாங்க. நீங்கள் சாரோட வீடியோ பார்த்துட்டு நம்ம சைட் விசிட் பண்ணி பார்க்குறீங்க, விசிட் பண்ணி புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சார். ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ பாப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.